வாடா மாமா, என்ன ஆஃபீஸ் பக்கம்? ஒன்றும் இல்லைடா, சும்மா உன்னை பார்த்துட்டு பேசிட்டு போகலான்னு வந்தேன். அப்புறம் வேலைலாம் எப்படி போகுது? வேலையே இல்லடா. எனக்கு என்னமோ மாமா அத்தைக்கு பயந்து எனக்காகவே வேகன்சியை கிரியேட் பண்ணிப்பார் போல இருக்குடா. 2 வேக்கன்சி, ஒன்று உனக்கு, இன்னொன்று ஸ்ரேயாவுக்கு. ஆமாம், ஸ்ரேயாவை மறுபடியும் பார்த்தியா? இல்லடா, நான் வர நேரத்தில் தான் ஸ்ரேயாவே இருக்கிறது இல்லையே. அவ வந்த சோடே தெரிய மாட்டேங்குதே. உன்னை யாரும் 8:30 மணிக்கு வர சொன்னது? ஒரு நாளாவது 7 மணிக்கு வந்து பார்க்கலாம்ல. நானும் சீக்கிரம் வரணும்னு தான்டா நினைக்கிறேன். ஆனால் இந்த பொல்லாத தூக்கம் இருக்கே, கண்ணே துறக்க முடியலடா. நீ இப்படியே சொல்லிட்டு நீ ஸ்டேயாவை பார்க்கவே போகிறதில்ல, அவன் வேற ஒன்றத்தை தள்ளிட்டு போகிறான், அதுதான் நீ பார்க்க போகிற. ஆமாண்டா, அதுவும் கரெக்டு தான். ஹாய் ஸ்ரேயா, என்ன இந்த நேரத்தில் ஷிஃப்ட் கண்டினியூ பண்ண போறீங்களா? ஒரு ஷிஃப்ட்டுக்கே இங்கே வேலையை காணும், இன்னொரு ஷிஃப்ட் வேறு கண்டினியூ பண்ணணுமா? எனக்கு தூக்கம் கண்ணை கட்டுது, மெஸ்ஸுக்கு போய் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறேன். மெஸ்ஸுக்கா? ஏன் நீங்கள் வீட்டில் சமைக்க மாட்டீங்களா? அது வர செய்யணுமா? அப்போ எதுக்கு மெஸ்லாம் இருக்கு? அங்கே இருக்கவங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டாம்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எதுக்காக இங்கே வந்தீங்க? என் பர்ஸை தொலைச்சிட்டேன், அதான் தேடி எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? சரி, போய் தேடுங்க, போங்க. டேய், எனக்கு என்னமோ அவள் பர்ஸை தேடி வந்த மாதிரி தோணலடா. பின்ன எதுக்கு இந்த நேரத்தில் இங்கே வரணும்? டேய், அவள் உன்னை பார்க்க தான் நான் வந்திருக்கா. மாமா அப்படிங்கிற? சரி, கண்டுபிடிக்கிற மச்சான். டே கந்து, அவ வந்துட்டு இருக்கா, ஓவர் ஆக்ட் பண்ணாத. அப்பாடா, ஒரு வழியா என் பர்ஸ் கிடைச்சிச்சு. இந்த பர்ஸா? இந்த பர்ஸ் வரும்போது உங்க ஹேண்ட்பேக்ல பார்த்தேனே. என்ன விளையாடுறீங்களா? என் பேக்ல என்ன இருக்கு எனக்கு தெரியாதா? உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். நீங்க வரும்போதே உங்க ஹேண்ட்பேக் ஓப்பன்ல தான் இருந்துச்சு, அதுல இந்த பிங்க் கலர் பர்ஸ் எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு. என்ன சொல்றீங்க? அப்படியா சொல்றீங்க? கையும் களவுமா பிடிச்சாச்சு, உண்மையை சொல்லுங்க, எதுக்காக இங்கே வந்தீங்க? சரிடா அருண, நீ இன்வெஸ்டிகேட் பண்ணு, நான் வெளியே இருக்கேன். மாமான்னா மாமா தான் கரெக்டாக பண்ணுறான். உங்களோட ஃப்ரெண்டு ரொம்ப டீசென்ட்டுங்க. சரி, பேஜை மாத்தாதீங்க. இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? அது ஒன்றும் இல்லை, என்னுடைய லவ் உங்ககிட்ட சொல்லத்தான் வந்தேன். நான் கூட டே ஷிஃப்டில் உங்களை பார்க்க வரலான்னு நினைப்பேங்க, ஆனால் டயர்ட் ஆகி தூங்கிடுவேங்க. எனக்கும் உங்க மேலே 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியும் இப்படி ஷிஃப்ட்டுக்கு நல்லா மீட் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த காதலுக்கு மட்டும் எப்பவுமே அப்பா அம்மா அக்கா அண்ணன் தானே குறுக்க இருப்பாங்க, ஆனால் நமக்கு ஷிஃப்ட் குறுக்க நிற்குது. ஆனால் அதுவே யாரும் சந்தேகப்படாமல் இருக்கு, சாதகமாக இருக்கு. ஆமாம் 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 ஆமாம். நீங்கள் அப்பா அம்மாவோட இல்லையா? இல்லைங்க, நான் தனியாக வீடியோ எடுத்திருக்கேன். அப்படியா? உங்கள் அட்ரஸு? அட்ரஸ் சொல்கிறேன், ஆனால் கெஸ்ட் யாரும் வரக்கூடாது. அட, எங்கள் வீட்டுக்காரரும் அதே கண்டிஷன் தாங்க போட்டிருக்காரு. அப்படியா? அது மட்டும் இல்லை, நான் சொந்தக்காரினால ரூல்ஸே ரிலாக்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படி என்ன கண்டிஷனு? கல்யாணம் ஆகியிருக்கணுமா? அட, எங்கள் வீட்டுக்காரன் அதான் சொல்லியிருக்காரு, கெஸ்ட் வரக்கூடாதான். அதே தான். சரி, உங்கள் வீட்டு நம்பர் என்ன? 96 வாசன் தெரு. என்னோடது 69 வாசன் தெரு. அந்த தெருவில் இருக்கவங்கலாம் ஒன்னா மீட்டிங் போட்டு ஒரே கண்டிஷனை போட்டிருப்பாங்களோ? ஆமாம், என் ஃப்ரெண்டு கலாவும் அதே தெருவில் தான் இருக்கான், ஆனால் அவளுக்கு இன்னும் கண்டிஷன் அதிகம். இதுக்கும் மேலையா? அப்படின்னா கண்டிஷனு பாடக்கூடாது, 9 மணிக்கு மேலே லைட் எரியக்கூடாது, தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓ, எங்கள் வீட்டு ஓனரு மீட்டிங்கை முழுசாக அட்டென்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன், மினிட்ஸை சரியா படிக்கலன்னு நினைக்கிறேன். சரி அருண், எனக்கு தூக்கமாக வருது, நம்ம நாளைக்கு பேசலாம். நாளைக்கு 7 மணிக்கெல்லாம் ஷிஃப்ட் உடைச்சிட்டு வந்துருங்க, 1 hour பேசலாம். கண்டிப்பா கண்டிப்பா பேசலாம். அண்ணா, பிஏக்கு தெரியாம பாத்துக்கணும். அதை நான் பார்த்துக்கிறேன். மாமா, அந்த பிஏவோட உட்காந்து ஒரு ரம்மி ஆடுறேன், அவரை தோக்கடிக்கிறேன். பரவாயில்லையே, உங்க நண்பர் காதலுக்கும் நல்ல நண்பராக இருக்காரு. பின்ன என் ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் டீட். இவரை பார்த்தவன வசனமா பேசுறான் மாமா.